மூணாருக்கு நாங்கள் போயிருக்கும்போது நல்ல மழை. ஒரு ஆலயத்தை பார்த்தோம். சரி இந்த ஆலயத்துக்குள்ளே போய் உட்காரலாம் அப்படின்னு அந்த ஆலயத்துக்கு போனோம். அங்கே ஆராதனை நடந்துட்டு இருந்தது. சாட்சி வேலை போயிட்டு இருந்தது. அங்கே ஒரு தாத்தா சொல்லிட்டு இருந்த சாட்சி இது. அந்த பாட்டி அம்மா கேன்சர் பேஷண்ட்டாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். அப்போது ட்ரீட்மெண்ட்டுக்கு சர்ச்சுக்கு போகாமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சர்ச் முடிச்சுட்டு தான் கீமோதெரப்பிக்கே அவங்க போவாங்களாம். அப்படி இருந்த சூழ்நிலையில் ஒரு நாள் ஆராதனையை முடிச்சுட்டு கீமோதெரப்பி போகலாம் அப்படின்னு ஆலயத்தில் உட்காந்துருக்கும் பொழுது திடீர்னு கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. அய்யர்வால் சர்வீஸ்லேருந்து பாதியில் ஓடி வந்து அவங்களுக்கு சிபிஆர் கொடுத்து அவங்கள காப்பாற்றினாங்க. காப்பாற்றின உடனே அந்த அம்மா ஐயர்கிட்ட கேட்ட முதல் கேள்வி, என்ன ஐயா என்னை காப்பாற்றிட்டீங்களே, ஆண்டவரோட எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமாக இந்த சாட்சியை அவங்க சொன்னாங்க. இன்றைக்கி அவள் என் கூட இல்லை. போன வாரம் என் கையை பிடிச்சிட்டு இருந்தவ இன்றைக்கி ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு அங்கே ஆராதிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு இருந்த நிச்சயம், இன்றைக்கி நான் இறந்தா ஆண்டவர் முகத்தை பார்ப்பேன் அப்படிங்கிற நிச்சயம் ஏன் இருந்தது? இன்றைக்கி அவங்க ஆண்டவரோடு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மளால் ஏன் வாழ முடியல? ஒரு சின்ன பாட்டு எனக்கு இந்த காரியத்தை நினைவூட்டுச்சு. அந்த பாட்டை நம்ம பார்ப்போமா? அந்த வான்கரையில் நின்று நான் விண்ணோக்கீதங்களை பாடுவேன். துக்கம் யாவும் மற்ற மகிழ்ந்து சுக்கரின் ஆறுதல் அடைவேன். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்கரை